அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, வளர்விறை 10/7/2024. சதுர்த்தி திதி காலை 7:53 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மகம் நட்சத்திரம் காலை 10:13 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் காலை 10:13 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, வியாபாரம் தொடங்க, தங்க நகைகள் வாங்க, மருந்துண்ண, மாங்கல்யம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் குறைவாக யாரையுமே எடை போட்டு விடாதீர்கள். ஏனென்றால் உலகையே மூழ்கடிக்கக்கூடிய கடலால் அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க திருத்துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன சின்ன பொருள்கள் கூட ஏதாவது ஒன்றுக்கு உதவுங்க. அதனால் இது சின்னது தானே அப்படின்னு சொல்லியெல்லாம் எதையுமே நாம் தூக்கி போட்டுற முடியாதுங்க. அதனால தாங்க யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கும், அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கும். யாருமே சாதாரணமானவங்க இல்லைன்னு, எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் சம மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்குங்க. பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்து பழைய டிசைனில் இருக்கிறத கொடுத்துட்டு புது டிசைனில் இன்றைக்கி நீங்கள் நகை வாங்குவீங்க. மகனுக்கு நல்ல மணமகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் அதிகமாகும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமாராக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட முடியும். ஆமாங்க, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. சின்ன சந்தர்ப்பத்தை கூட நழுவாமல் எல்லா வகையிலும் திறமையாக பயன்படுத்தி முன்னேறிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய
உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, வண்டி வாகன பழுதை சரி பார்க்கறது, வீட்டில் இன்னொரு கூடுதல் அறை கட்டலாமா குடியிருக்கிற வீட்டில் அப்படிங்கிற முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே வெற்றியும் உங்களுக்கு சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாசுக்காக பேசி மூத்த அதிகாரிகள் மனசில் இடம் பிடிப்பீங்க. சக ஊழியர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் எல்லா வகையிலும் இன்றைக்கு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சகோதர வகையிலையும் இன்னைக்கு உதவிகள் உண்டு. மனசுக்குள்ளார இருந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே விலகும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் முன்னேற்றம் உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் தலை குனிந்து வேலை பார்க்கும். இல்லாவிட்டால் தலை குப்புற கவிழ்த்து விட்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க பணத்தை எந்த வகையில் வச்சுக்கணும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் தரணும், இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒருபோதும் பணத்திற்கு அடிமையாகாமல் பாசத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தடுமாறி கொண்டிருந்த விஷயங்களில் திடீர் முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் வியப்பாக யோசிப்பாங்க. என்ன இவர் இன்னைக்கு இவ்வளோ வேகமாக இருக்கார், மடமடன்னு எல்லா வேலையும் முடிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி உங்களை பேச்சு அடிபடுங்க. அதே மாதிரி தள்ளிப்போன காரியங்களெல்லாம் சீக்கிரமாக முடியும். அரசு காரியங்கள் அதிகாரிகள் ஏதாவது பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள், அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். பூமிக்காரகன் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புறநகர் பகுதியிலையாவது ஒரு இடம் வாங்கிடணுங்கிற முடிவுக்கு முன்பணம் தந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புது டிசைனில் நகை நட்டு ஒன்று வாங்கி வைப்போம், நாளைக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு ஆகுமே அப்படிங்கிற யோசனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமும் சுறுசுறுப்பாக இருக்கும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பெரும்பாலான துன்பங்கள் வெறும் கற்பனையால் வருபவையே தவிர உண்மையானவை அல்ல. ஆமாங்க, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டால் அது அப்படி ஆகிடுமோ, இது இப்படி ஆகிடுமோ, அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்களோ, இவருக்கு தெரிஞ்சால் நம்ம கௌரவம் போயிடுமோ அப்படின்னு, அது ஆகிடுமோ, அப்படி ஆயிட்டா என்ன ஆகிறது, இந்த மாதிரி கற்பனையாக வரக்கூடிய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
உங்கள் ராசியில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர் வீட்டு கல்யாணத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கல்யாண வேலைகளையும் எடுத்து கட்டி செய்வீங்க. எல்லாரையும் சந்தித்து பழைய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. என்ன இருந்தாலும் நம்ம காலம் மாதிரி இந்த காலம் வருமா, அதெல்லாம் நம்மால் மறக்க முடியுமா அப்படின்னு சில விஷயங்களை சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கடனோட கடனாக ஒரு இடம் வாங்கிடலாம், அல்லது ஒரு வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், அப்படி யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. கையில் 10 பைசா இல்லாமல் 10,000 ரூபா பொருளுக்கு விலை பேசுகிற சக்தி உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குதுங்க. வியாபாரம் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. இன்றைக்கி அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க, செல்வாக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேவைகள் குறைய குறைய தெய்வீகத்தன்மை அதிகமாகிறது. ஆமாங்க, முன்னாடியெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே, அவர் தேவைகளை குறைக்க ஆரம்பிக்கும் பொழுதே தெய்வத்தை நாடுகிறார் என்ற அர்த்தங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. அதிகமாக ஆசைப்படாமல் நியாயமான ஆசைகளுக்கு உட்பட்டு தெய்வீகத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மகம் நட்சத்திரத்தில் காலையில் 10 மணி 13 நிமிடம் வரைக்கும் தான் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நேற்று மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் காலை 10 மணி 13 நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேருங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி முடியுங்க. ஆனால் காலை 10 மணி 13 நிமிடத்திலிருந்து பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். மனசுக்குள்ளாரிருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்களில் ஏமாந்துராமல் இருக்கணும். திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்க, உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலுமே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தன்னுடைய புறத்தோற்றத்தில் காட்டக்கூடிய அக்கறையை தன்னுடைய நன்னடத்தையிலும் எந்த மனிதன் காட்டுகின்றாரோ அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது. ஆமாங்க, வெளியில் அப்படியே ஆடம்பரமாக பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. மனசு நல்லா இருக்கணும், நடத்தை சுத்தமாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதைத்தாங்க இன்றைய உலகம் விரும்புகிறதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆடை அணிகலன்களில் அதிக அக்கறை காட்டாமல் அதே நேரத்தில் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டும் அக்கறை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, செலவு இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொருள்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகளும் சில பொருள்கள்லாம் கேட்குறாங்க, அவங்களையும் அழைச்சிட்டு போய் இன்றைக்கெல்லாம் வாங்கி தருவீங்க.
குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் இன்றைக்கி சந்தோஷப்படுத்தி நீங்களும் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்கும், ஒருவருக்கொருவர் புரிதலும் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர வகையில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வகையில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் அதே நேரத்தில் வியாபாரம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், அதிக லாபமும் இன்னைக்கு உண்டு. வேறு மொழிக்காரங்க மூலமாக திடீர் லாபம், புது வாடிக்கையாளர்கள் மூலமாக இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேருங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெற்றி என்பது என்ன? 1% யோசனை சிந்தனை, ஆனால் 99% கடின உழைப்பு. இதனால் கிடைக்கிறது தாங்க வெற்றி. அதிர்ஷ்டத்தால் வர்றது கிடையாது, அடுத்தவங்களால் வர்றது கிடையாதுங்க. நம்முடைய சொந்த உழைப்பு, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இதனால் வர்றது தாங்க வெற்றி. அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் உங்களை நம்புவீங்க, அடுத்தவங்கள நம்ப மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும், நம்ம முன்னேற்றத்துக்கு நாம் தான் உழைக்கணும். அடுத்தவங்க முதுகில் சவாரி பண்ணுறதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் நிலைக்காது, நாளைக்கு ஏதாவது சொல்லி காட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சுய கௌரவத்துடன் சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நிர்வாக திறமை இன்றைக்கி ரொம்ப நல்லா அதிகமாகுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக முடியுங்க. அரசு காரியங்கள், அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் எல்லாமே விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி மாறுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களோட சேர்ந்து சொத்து வாங்கிறதோ அல்லது தொழில் தொடங்கிறதோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களை நம்பி அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். ஆமாங்க, நீங்கள் தண்ணீரை போலவங்க தாங்க. நல்லது நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆதரிப்பீங்க. ஆனால் கெட்டது நடக்குதுன்னா ஒதுங்கி போகாமல் அதில் அடித்து கொண்டு போக, அந்த கெட்டதெல்லாம் அடித்து கொண்டு போக வேண்டுங்கிற மாதிரி முயற்சி செய்து கெட்டதையெல்லாம் அழித்து நல்லதை நிலைநாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். புதுவிதமான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடும். குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ சக்தி கிடைக்கும். முன்கூட்டியே சிலதெல்லாம் நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிற ஞானம் வரும்.
கனவுல சில பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஞானக்காரகன் கேதுவும் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால நல்லவங்க, தெய்வ அருள் பெற்றவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் சரிதாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக உட்காந்துட்டு போட்டு பாடாப்படுத்துகிறார். கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு மன வலிமை ஜாஸ்தி. அதனால தான் கடகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஓடின்னு இருக்கேங்க சாமர்த்தியமாக அப்படின்னு சில நேரங்களில் ஆறுதல் பட்டு கொள்வீங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு புது பிரான்ச் தொடங்கிறது, இருக்கிற வியாபாரத்தில் புது முதலீடு செய்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை தான் மதிக்கிறாங்க. சில முக்கியமான விஷயங்களை உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு கௌரவமாக தாங்க இருக்கும். பழைய நண்பர்கள், உறவினர்களை வீட்டு விசேஷங்களில், கல்யாணம், காதுகுத்து விசேஷங்களில் இன்றைக்கி சந்திப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, புகழ் பூவை போன்றது. பூவின் வாசனையை முகர்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் பூவையே சாப்பிட்டு விட முடியாது. ஆமாங்க, புகழ் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் உட்கார்ந்துருந்தோம்னா வாழ முடியாது. ஆனால் அந்த புகழையே பணமாக்க வேண்டும், உழைப்பால் பணமாக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு புகழென்னும் போதைக்கு அடிமையாகாமல் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால உங்களை பற்றிய வீண் பழி சொற்கள் அதெல்லாம் இருக்கும், வதந்திகள் இருக்கும், ஏதோ பேசிக்கிறாங்க நம்மளை பற்றி. ஆனால் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயின்ட்டுருக்கோம். ஆனால் இவங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் சங்கடப்பட வேண்டி இருக்குங்க. ஆனாலும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதுரியமாக பேசி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதுசாக பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சோர்வு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மௌனம் அறிவுக்கு அழகு, பொறுமை திறமைக்கு அழகு. ஆமாங்க, அதனால தாங்க மௌனமாக இருந்து நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வீங்க. பொறுமையாக இருந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதனால தாங்க நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மௌனம், பொறுமை என்ற 2 ஆயுதங்களால் எல்லோரையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குதுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:13 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கிறதுனால நேற்று நீங்கள் சிரமப்பட்ட மாதிரி திருவோண நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சிரமப்பட மாட்டீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலையில் 10:13 இன்றைய தினம்
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:13 பிறகு சந்தோஷ செய்தியில் எதிர்பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கூட இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன தொந்தரவுகள், வயிற்று கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. பழசெல்லாம் நினச்சி யோசித்து பெருமூச்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. முன் கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார விஷயத்தில் மறைமுக போட்டிகள், எதிரிகள்லாம் இருப்பாங்க, கவனமாக இன்னைக்கு இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாரையுமே குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு அமைதியாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள்கிட்டையும் கோபத்தை காட்டாதீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடவுள்தான் எல்லா பறவைகளுக்கும் உணவளிக்கிறார். ஆனால் அதை அவர்களுடைய கூட்டுக்குள் சென்று போய் கொடுப்பதில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. காலையில் எழுந்தவுடனேயே கடவுளை வணங்கிவிட்டு கடமைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. உழைப்பு நம்மோடது, உயர்வு இறைவன் தரக்கூடியது என்று எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களை வணங்கிவிட்டு தன்னுடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் சுக்கிரனும் புதனும் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க கூட இப்போ நம்மளை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்களே. நாம் ஒன்றும் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலையே, இருந்தாலும் ஏன் நம்மளை பார்த்த உடனே சிலரெல்லாம் வந்து ஒதுங்குறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சிலரை யோசித்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் இப்போ வெளியில் வரும். உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க. நட்பு வட்டம், அதான் நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் பெருசாக்கும். பழைய நண்பர்களில் ஒரு சிலர் ஒதுங்கினாலும் புதுசாக ஒரு சிலர்லாம் அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சவாலான விஷயங்களை சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகில் உள்ள அறிஞர்களின் உள்ளங்களை எல்லாம் எடுத்து காட்டும் கண்ணாடியே புத்தகமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் புத்தகம் படிச்சுருப்பீங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், சித்தர்கள் அவங்க எழுதின புத்தகத்தோடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலம், அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அறிஞர்களுடைய புத்தகங்களையும் விரும்பி படித்து தன்னுடைய வாழ்க்கையை விருத்திக்கு கொண்டு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு நல்லா இருக்குது. எதுக்கு போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஜெயிச்சு வெற்றி பெற்று காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி பணவரவு உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்லேயும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சொத்து பத்து வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்கிறது எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. குடும்பத்தில்
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. ரொம்ப நாளாக மனைவி கேட்டுட்டு இருந்த டிசைனில் நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். வியாபாரம் தொடங்குறதோ, டின் நம்பர் வாங்குறதோ, அல்லது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறதோ எல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.